Hi friends, welcome to என் வீடு தான் என் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வாட்டி பிரியாணி அரிசி எடுக்கல. காளான் பிரியாணிக்கு பிரியாணி அரிசி எடுக்கல. நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுலேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 3 டம்ளர் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பாக்கெட்டு காளான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது என்னென்ன தேவைங்கிறத நம்ம தாளிச்சிக்கிட்டே பார்க்கலாம். நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் பட்டை கிராம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்குவோம், ரொம்ப சேர்க்க வேணாம். பட்டை கிராம் மசாலா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி, சிக்கனோ மட்டனோ இல்லை வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டேன் நான். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ 3 தக்காளியை எடுத்து, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியை நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்துக்கிட்டு காரம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை போட்டுட்டு அதையும் ஒரு கிளறிக்கலாங்க. நல்லா கிளறிட்டேன் நான். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டை கிராம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பட்டை கிராம் மசாலா முழுசாக வேறு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி ஃபுல்லாக ஒரே மசாலாவாக எரிஞ்ச மாதிரி கிடக்கும், எரிச்சல் கொடுத்துரும் சாப்பிடும்போது. அதனால் அளவாக மைல்டாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு அதையும் ஒரு கிளறிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இன்னும் நான் உப்பு சேர்க்கவே இல்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பிரட்டியாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காளானை உள்ளே சேர்த்துக்குவோம். காளானை வெட்டி தண்ணியில் போட்டு அலசி வெளியிலே வச்சுட்டோம் அப்படின்னா கலர் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கின காளானாக இருந்தாலும் அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்கும் போதே ரொம்ப பழைய கொலன்னு இருக்க காளான் வாங்கக்கூடாது, அதுதான் அலர்ஜியை ஏற்படுத்தும். இப்போ பாருங்கள், சூடில் போட்டோன்னே அந்த கலர் மாறினது சரியாக போச்சு. இப்போ அடுத்தது நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கழுவி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுருந்தேன். இது சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற புழுங்கல் அரிசி தான். அதை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தண்ணி அளந்து வைக்கணும். தண்ணி அளந்து வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடை நம்ம அந்த மசாலாவோட கொஞ்சம் பிரட்டி விடணும். ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவில் அரிசி வேகட்டும். ரொம்ப நேரம் வேக வேணாம், ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா அரிசியை அந்த மசாலாலேயே நல்லா பிரட்டிட்டோம். இப்போ தண்ணி அளந்து வச்சிடலாம். இது சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வைக்கிற சாப்பாட்டு அரிசின்றனால 1க்கு 2ன்ற கணக்கில் தான் வைக்கணும். இதே பிரியாணி அரிசியாவோ இல்லை பாஸ்மதி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1க்கு 1 அப்படின்ற கணக்கில் வச்சா போதும். நான் இப்போ 3 டம்ளர் அரிசி வச்சதுனால 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ தண்ணி அளந்து வச்சுட்டேன். 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், சரியாக இருக்கும். ஏன்னா இது நார்மல் அரிசி அப்படின்றதுனால. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். எனக்கு உப்பு பத்தலை. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் சாப்பாடு வெந்து வரும்போது சரியான அளவில் இருக்கும். எனக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. இப்போ நான் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இது நார்மல் அரிசி அப்படிங்கிறதுனால, நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு சமைக்கிற பொன்னி அரிசி அப்படின்றதுனால
இதை வந்து நம்ம ஒரு 2 விசில் 3 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவோமோ அதோட ஒரு விசில் அளவுக்கு மட்டும் கம்மியாக விட்டால் போதும். இப்போ விசில் வரட்டும். குக்கரில் விசில் விட்டு விசில்லாம் அமர்ந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்குது. குழஞ்செல்லாம் போகவும் இல்லை. சரியான பதத்தில் நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் கரெக்டான அளவில் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட காளான் பிரியாணி சும்மா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் நம்மளோட காளான் பிரியாணியை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.